பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமம் இந்த காலை வேளையில் கூட மகிமைப்படுவதாக. நாம் இணைந்து இந்த நாளிலும் தேவனை துதிக்கும் பாக்கியத்தை கிருபையாய் அப்பா தந்ததுக்காய் நன்றி செலுத்தின இந்த நாளில் கூட மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் 19ஆம் அதிகாரம் அதனுடைய 17வது வார்த்தையின் பின்பகுதியை வாசிக்கிறேன். நீ ஜீவனில் பிரவேசிக்க விரும்பினால் கற்பனைகளை கைக்கொள் என்றார். ஜீவனில் பிரவேசிக்க விரும்பினால் ஒரு சாய்ஸ், உனக்கு மனசு இருந்தா சொல்லுவாங்கல்ல, அதே போல நீ விரும்பினால், உனக்கு விருப்பம் இருந்தா எங்க நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த உலக ஓட்டம் முடிந்து, இந்த உலக ஓட்டம் முடிந்து கண்களை மூடுகிற நேரம் நித்தியமான வீடுகளில் உன்னை சேர்த்து கொள்ளுவார் உண்டாகும்படிக்கு நீ விரும்பினால், இந்த விருப்பத்தின்படியே தான் கேட்கிறார். தேவன் ஃபோர்ஸ் பண்றல்ல, ஜீவ வழியும் மரண வழியும் உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் என்று தான் சொல்லுகிறார். அந்த சாய்ஸை கொடுக்கிறார். உனக்கு விரும்பினால் நீ செலக்ட் பண்ணலாம், நீ விரும்பினால் தெரிந்து கொள்ளலாம். இந்த கால வேளையில நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக இந்த கால வேளையில் தேவன் ஒரு ஆப்ஷனை வைத்திருக்கிறார். கற்பனைகளை கைக்கொள். பல நேரங்களில் நம் உலக பிரகாரம் ஆசீர்வாதங்கள், நன்மைகள், படிப்பு, வீடு, வேலை, திருமணம், குடும்ப ஆசீர்வாதம், இதெல்லாம் நம்முடைய இந்த உலக வாழ்க்கையில் கொஞ்ச காலம் ஓடும்போது அது எந்த ஒரு தெய்வ பிள்ளையும் பலத்தின் மிகுதியினால் 80 என்று சொல்லப்பட்டபடி அதன் பின்பு ஒரு நாள் நம் ஓட்டம் முடியும். அந்த நாட்களில் நித்திய ஜீவனை நீ பிரவேசிக்க விரும்பினால், இந்த நாட்களில் தேவன் தந்த நாட்கள் என்றைக்கு நெய்கிறவனுடைய நாடா அந்த நூல் எப்பொழுது அறுந்து போகும் என்று அடிக்கிற அவனுக்கும் தெரியாது. அதே போல மனிதனுடைய வாழ்வு வேதம் சொல்லுகிறது. ஆகவே நித்திய ஜீவனை நீ பெற்றுக்கொள்ள விரும்பினால் தேவனுடைய கட்டளைகள் எவைகளை பரிசுத்த தேவன், அநேக கட்டளைகள் எவைகளை பரிசுத்த தேவன் உனக்கு கற்றுக் கொடுத்தாரோ, புரிய வைத்தாரோ, அந்த கட்டளைகளுக்கு முதலாவது செவி கொடு, கைக்கொள். அந்த கைக்கொள் பல நேரங்களில் நம்முடைய பழக்க வழக்கங்களுக்கு கொஞ்சம் விகற்பமாய் ரெஸ்ட்ரிக்ஷனை தருவது போல காணப்படலாம். ஆனால் அவைகள் நித்திய வாழ்வுக்குரியவை என்பதை தெரிந்து கொண்டால் அதை நிறைவேற்ற பிரயாசப்படும். அதான் வேதம் சொல்கிறது, நீ ஓட்டத்தை ஜெயத்துடன் ஓடி நித்திய இளைப்பாறுதலை பெற்றுக்கொள்ள தேவன் உனக்கு கற்றுக் கொடுத்த, எதை புரிய வைத்த, புரியாத நிறைய கட்டளைகள் உண்டு. அது அந்த நேரத்தில் பரிசுத்த ஆவியானவர் கற்றுத் தருவார். எவைகளை கண்டறிந்தாயோ, கற்றுக்கொண்டாயோ, அவைகளுக்கு கீழ்ப்படி நித்திய ஜீவனை சுதந்தரித்துக் கொள்ளுவோம். ஆண்டவரை நோக்கி கூப்பிடுவோம். நம்முடைய வாழ்க்கையில் அருமையான ஒரு சந்தர்ப்பம். நாளை என்பது நம்முடைய நாள் அல்ல. ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம், செபிக்கலாம். அன்பு தகப்பனே, இந்த நல்ல காலைக்காய் நன்றி. ஆண்டவரே, நித்திய ஜீவனை ஒருவன் பெற்றுக்கொள்ள விரும்பினால் தேவனுடைய கட்டளைகளை கைக்கொள் என்று வேதம் சொல்லுகிறபடி இந்த கால வேளையில என்னை கேட்கிற எல்லா தேவ பிள்ளைகளும் எந்தெந்த தேவ கட்டளைகளுக்கு இதுவரை கைக்கொள்ள முடியாமல் இருக்கிறார்களோ ஒவ்வொன்றையும் கைக்கொண்டு ஆண்டவரே ஜெயத்துடன் தன்னுடைய ஓட்டத்தை ஓட, இந்த உலகத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் நித்தியத்திலும் உம்மோடு இருக்கும் அந்த பாக்கியத்தை சுதந்திரித்துக் கொள்ள கர்த்தர் எல்லா தேவ பிள்ளைகளும் இந்த நாட்களில் உதவி செய்வீராக. ஒவ்வொரு கட்டளைகளையும் கைக்கொண்டு உங்களுக்கு பிரியமானது செய்ய கிருபை கொடுப்பீராக. இயேசுவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். கட்டளைகளை கைக்கொள், நித்திய ஜீவனை பெற்றுக்கொள். God bless you. Praise the Lord.